உந்தனுக்கு பிள்ளை இல்லை, காளிக்கு பிள்ளையாய் விட்டே. வருவது வந்தா வழியில
தங்காது படுவது வந்தால் பட்டே தாயிடுமா என்னப்பா செய்தேன் ஒரு தாய்க்கு ஒரு மகனா வாழைக்கு ஒரு உளையா நான் பிறந்து நான் காலைக்கு பிள்ளையானே அப்பா உன் தாயாகப்பட்டவளுக்கு மாப்பிள கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டது நிறைவேற்றின மகனே இன்னொரு கடைசி ஆசை அம்மாளுக்கு அது நிறைவேற்றுவாயாடா என் கண்ணே இந்த சாகம் தருவாய் உனக்கு வேற என்ன ஆசையம்மா சொல்லுதா இந்த உலகத்திலே எந்த தாயும் கேட்காதது ஒரு மகனிடம் நான் இப்பொழுதே உன்னிடம் கேட்கிறேன் அது எனக்கு கொடுப்பாயடா என் கண்ணே என் மகனே நான் மாட்டு நல்ல நான் அடிந்தேன் நீ தாய்க்கு முன்னே நீ சாக போறப்பா அதனால அந்த தாய் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றா இங்க நானு செத்து நீ இருந்தா எனக்கு கோடி கொடை உடைப்ப கொட்டு மேல கை கொடுப்ப இப்ப தாய்க்கு முன்னியே நீ சாக போறப்பா நீ மாண்டு மடிந்து விட்டா அந்த பாவிக்கு ஒரு பிடி மண்ணு தள்ளுறதுக்கு எனக்கு புள்ள இல்லையா கண்ணே தள்ளுவாங்கடா என் மகனே அதனால இந்த தாயாகப்பட்டவ எனக்கு செத்த பிறகு நீ போடும் மண்ணு எனக்கு உயிரோட எனக்கு மண்ணு போட்டுட்டு போடா மகனே நான் செத்து போனா எனக்கு மண்ணு தள்ள பிள்ளை இல்ல அன்று போன மண்ணு இன்றே போனா மகனேன்னு விளைக்கிறாய் எனக்கு உயிரோட எனக்கு மண்ணு கொடுத்துட்டு போடா என் மகனே
மண்ணு நல்லா பாட்டு படித்தா ஒரு மண்ணு தள்ள புள்ள வேணும். இந்த சின்ன சிறு வயது பாலகடா நான் பிறந்து என்ன வீரமா காளிக்கு வெட்டி பலியிட்டு நீ நாட்டை ஆளுடுமா? என்னை விட்டு விடு தந்தை. சுக்கராதேவி மகன் சூரியவதை போறான். என்ன பலியத்துக்கு வா. இந்த சுருள் முக்கோடி தேவர்களே தேவர்களே டைம் இல்ல போடுவா. அம்மா
பழகா வடக்க பிறந்த வடபத்திரகாளி தாயே, நான் கேட்டது போல என்னுடைய மகனாகிய ஒரே மகன் வக்கரகேதவன் பேரு. உனக்கு கேட்ட வரம் நான் தருவதா இருந்த ஒருத்தைக்கு ஒரு மகளா இருக்க வேண்டும், சகல கலை கற்றவளா இருக்க வேண்டும், உன் குலத்தில் பிறந்தவளா இருக்க வேண்டும். அப்படி மற்றபடி இருக்க வழியிட்டால் உனக்கு கேட்ட வரம் நான் தரணும்னு சொன்னேன். ஆனா உன் குலத்துல பிறந்தவன் உன் மகனே எனக்கு வழியிடுறியா? வேற பிள்ளைங்களை யாராவது விடுவாங்களா? அதனால நான் பெத்த மகன், எனக்கு இந்த மகன் போன இன்னொரு மகன் பிறந்தவா எனக்கு தேவை வர்றோம். உனக்கு இருப்பதே ஒரு மகன். சொந்த மகனே எனக்கு பலிகின்றாயே, உனக்கு கொஞ்சம் கூட மனம் இழக்கிறது இல்லையா? மனம் இறங்கினால் வரம் எப்படி வாங்குறது? அப்போ உனக்கு வரம் தான் பெரியுது. அம்மா, நான் பிறந்தது அசுர குணம், குணம் மாறாது. பார்க்கலாம். காளிதேவி ஆனா பலி ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன். பெருமாள் அப்படி அடிச்சு போட்டீங்கன்னா காலையில என்ன சொல்லி பதில் சொல்லி சமாளிக்கிறேன். நல்லா பிடிச்சி தூக்குங்கடா, நல்லா பிடிச்சி தூக்குங்கடா, காய்ச்சி நல்லா நிரப்பாரு. சொந்த மகனை எனக்கு வெளியிட்டிருக்கின்றார். உனக்கு கேட்ட வரம் என்ன கேள்வி நான் தருகின்றேன். சாகாதவரம், வேகாதவன், அழியாத செல்வன், ஆறு கரத்திலும் சாகாதவரம் வேணும். அப்படியா? இதோ தருகின்றேன், வைத்துக்கொள். கேட்ட வரம் தந்து விட்டேன், நீ சென்று வரலாம். சந்தோஷம் தாயே. அம்மா, என்னுடைய மகனை வெட்டி உனக்கு பலி கொடுத்தேன் அல்லவா? என்னம்மா கையில வச்சிருக்கிறியா? இதுக்கு பேர் என்ன? இதுதான் சோழ ஆயுதம். எதுக்காக உனக்கு? உன்னை போல அரக்கலை கொள்வதற்காகவே. என்னை போல அசுரர்கள் சங்காரம் செய்வதற்கு இந்த சூழாயுதம். அம்மா, இதுவரைக்கும் இந்த சூழ்த்தனம் பார்த்ததே கிடையாது. அம்மா, பார்த்துட்டு கொடுத்துறேன். இது உனக்கு என்ன? உனக்கு கேட்ட வரம் தந்து விட்டேன், நீ சென்று வரலாம். அவ்வளவுதான் கேட்க கூடாது, இதெல்லாம் கேட்க கூடாது. மகனை வெட்டி பலி கொடுத்தல்லவா? உனக்கு மன இறங்கவில்லையா? குடும்ப பார்த்துட்டு கொடுத்துறேன். சரியாடி கொடுத்து விடலாமா? வைத்துக்கொள். தாயே, சின்னதா ஒரு தடி மாதிரி வச்சிருக்கிறியா? அதுக்கு பேர் என்ன? இதுதான் சுக்குமா தடி. இதுக்கு பேர் சுக்குமா தடி. ஆமா. இது எதுக்கு? இந்த உலகமே ஆடென்றால் ஆடும், இல்லை என்றால் நிற்கும். இந்த சுக்குமா தடியில சுக்குமா தடியை சுழற்றினால் இந்த அண்ணனோட புகனமே அசையும். ஆமா. இல்லன்னா நிற்கும். நிற்கும். அப்பேற்பட்ட பொருள்கள் இதுல அடங்கியிருக்கின்றது. ஆமாப்பா. அம்மா, அந்த சுக்குமா தடியை குடுமா பார்த்து என்னத்துக்கு? இது இல்லை என்றால் எனக்கு பாது சக்தியே கிடையாது. எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியாடி கொடுக்க நான் தரேன். ஓஹோ, சொந்த மகனை கொண்டிருக்கின்றேன். இதை கேட்டு பார்த்தும் நீ தந்து விட வேண்டும். வைத்துக்கொள். பொருள் எப்பயுமே வேற பொருள் தான் வச்சுக்கிறதில்ல, பார்த்தவும் தந்து விடுவார்கள். தாயே, என்ன ஒரு சின்னதா ஒரு பெட்டி இருக்குது, இதுக்கு பேர் என்ன? இதுதான் பண்டார வட்டி. பண்டார வெட்டி. அது எதுக்கு உனக்கு? மந்திர மாலாஜாயம். மந்திர மாயா ஜாலம். எப்படி இந்த உலகமே இதுக்குள் அடக்கும். ஓ, அதுக்குள்ள மாயா ஜாலம் எல்லாம் இருக்குது. ஆமா. ஜெகஜால மந்திரம் எல்லாம் இருக்குது.
தாயே இந்த பொட்டி கூட பாத்துட்டு கொடுத்துறேன். பொட்டிலாம் தர முடியாதப்பா. போடலமா தாயே, இத்தனை கொடுத்த அந்த குடும்பம் பாத்துட்டு தரேன். இதுக்குள்ள பண்டார பெட்டிக்குள்ள அல்லையா ஜாலமாலாம் இருக்குதாமே, பாத்துட்டு கொடுத்துறேன். பார்த்தலும் தட்டு விடுவாங்க. விடுறேன். அப்பயே வாங்கி உங்களுக்கு வாங்கி குடும்பா என் கரைகள் இருந்து உன் கரைகளுக்கு மாற மாற என் சக்தியெல்லாம் குறைதடும். இல்லம்மா, சட்டை எப்படிமா குறையும்? தான் பாரு தெரியும். தாயே மேக்கல இது எது? என்ன பேரு இதுக்கு? இதுதான் வீரச்சாட்டை. வீர சாட்டை. அதையும் வாங்கிக்க. சட்டி கிட்ட இருந்து வீர சாட்டெல்லாம் தேவைப்படுது. அம்மா, இது எது கொடுக்கு? இது ஆட ஆட வெயிலாம் ஆட வைக்கும். ஓடாது வெயிலாம் ஓட வைக்கும். பேய் ஓட்டுறது. ஓ, பேய் ஓட்டுறது. இதுல அடிச்சு அடக்கிறது. அம்மா, இங்கெல்லாம் துடு இருக்குது. எப்படி எப்படி இருக்குது இது குடும்பம் பார்த்துட்டு தந்தா? பார்த்ததும் தந்து விடுவாயே. கொண்டு வந்தா வாங்கி இதுக்கு பேரு என்ன பேரு? வீரச்சாட்டை. வீர சாட்டை. இதுதான் வீர சாட்டையா? சந்தாளா, வீர சாட்டை. பார்த்து விட்ட அல்லவா? அம்மா, தாரா தைப்பது இல்லம்மா. குடு. அட குர்ரா. ஆடாத பேய்கள் எல்லாம் ஆடி அடர்ந்தால் ஆடிக்க. நீதான் சத்தியா? நான் சத்திடா. ஆடாத பேய் யாருக்கு இருக்குது? சத்தியம் இல்ல. என்கிட்ட வேலை இருக்குது. குத்தி வீர சாட்டம் இருக்குது. ஓடி போய் உட்காரனா உட்காரணும். எந்திரனா எந்திரிக்கணும். சத்திடா. இத சுத்தனா சுத்தமுடா திருட்டு புகணும். ஓ நமஸ்கார. இல்ல அவளு வேலை செய்யுது. உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்க பார்க்கலாம். உட்கார்ந்து எந்திரிப்பா. சத்தி சத்தி. ஓ என்னடா சத்தியா அடிக்கிறியா நீ? சத்தியா? ஏய், சத்தியம் எல்லாம் போயிடுச்சு. நான் யாரு? நீ யாரையும் மரகோட்டையா? ஏய், சத்தியா நீ? சத்தி சத்தி. ஓ ஓ வெடிக்குது பாரியா? சத்தி கிட்ட. நீதா சத்தி. தன் மகனை வெட்டணும். யாராலும் சொல்லக்கூடாது. ஒரு பையனை வெட்டி எவ்வளவு ஆணவம் இருந்தா பையனை வெட்டி பலி கொடுத்து போல தேவரை சிற பிடிக்கிறதுக்கு தான். நான் தான் கடவுள். நானே தான் சாமி. என்னத்தான் கும்பிடணும். ஏன் சாமி? நீயே தான் கடவுள், நீயே தான் சாமியா? ஆமா. புளுத்தோணி. இங்க வாடா, இங்க வாடா, தானே வந்து பாரு தெரியும். இங்க வாடா. அங்க போய் நின்னு பாரு. என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்களே தான் கடவுள். ஓ நாடகம் வாரமா வாடாங்க. வச்சிருக்கிற சாட்டை வச்சிருக்கிற சக்தி. நீதான் சக்தியா? எந்த ஒரு சக்தி? எந்த ஒரு சக்தி? எந்த ஒரு சக்தி? எந்த ஊர் சக்தி? எந்த ஊரு நீ? பல்ல பூக்கா. சத்திர சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மலையாளம் போனவனே. பூக்கலாம். சக்தி தெலுங்கு பேசுறா பாரு. சக்திக்கு சந்திராவில இருக்கிற சக்தி. அதான் தெலுங்கு ஊரு. பாரு பாரு. ஓம் பூக்கா. என்னது? பூக்கா. சக்திக்கு இந்த வார்த்தை
ஊராரே மாமா மலையினூர் தாடி விடுவேன் ரோட்ல போகணும். ஆளை போட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இல்ல மிக மலையினூர் மலையினூர் நாயை ஏய், உள்ள போறியா நான் எந்த கொலை பண்ணுங்க என்ன உள்ள போடுன்னு சொல்றேன் எத்தனை கொலை பண்ணிக்கிறப்போ ஒரு கொலை பண்ணி ஒரு கொலை பண்ணி கொலை பண்ணு பண்ணது நீடா நீதான் சொன்ன. நீ தானே சொன்ன அப்ப எங்க நீ வைக்கிற பண்றவனுக்கெல்லாம் கேஸ் இல்ல சொல்றவனுக்கு தான். சரிடா சிறைச்சாலைக்கு போ. சரிக்கா போ. ஏட்டாடா உனக்கு திரும்ப வந்து நேத்துடா ஏய் ஏய் அட விடியக்காலம் புட்டுக்குடா ஏய், போ ஏய் சபாக்கிழமை புட்டுக்குடா அந்த சாமி ஆனால் சத்திய சிறைபிடிச்சாச்சு. ஆமா சத்திய பிடிக்கிறீங்க இப்ப எங்க போட்டோம்? இப்பயா எங்க போற நான் சொல்றேன் எங்க? யாரோ ஜந்து கடைக்கு போறோம் ஓட்டு வாங்கி குடிங்க ஏய், யாருகிட்ட பேசுறது தெரியணும். நான் எப்பேற்பட்டவன்? ஓட்டை கடியா வரணும். நீங்க மது குடிக்காரனை. யாருகிட்ட பேசுறது தெரியல. மரக்கொட்டை ஏய், போதையில இருக்கிறான். ஐயா நான் புல் தண்ணி நீ புல் தண்ணியா இல்ல இந்த நடி அடிக்கிறீங்க ஸ்டார்டிங்ல ஏய், 100 ரூபாய் ரேட் போட்டா கூட சத்திய பிடிச்ச. ஆமா உன்னை பிடிக்காம விட்டுட்டேன். யாரு வெள்ளிகிரி ஆண்டு வரக்கூடிய பரமேஸ்வரன். இத்தனையில இருக்கிற வேதனையில் போட்டுக்கிட்டே மத்து நன்றி வச்சு வரா வந்தி ஏஜாமி ஓ வாவரா ரெண்டே பேர் தடா அதே நடா கீழெல்லாம் போறா சுத்துக்கிறா கிரு கிரு கிருன்னு பார்வதி போறா போயிட்டு போறாடா பைத்தியக்காரி வைத்தியகேரி இப்பதான் நான் நிம்மதியாகிறேன் நிம்மதியாகிற சைக்கிள் சைக்கிள் பரமேசா ஜெகதேசா பத்தா சைலேசவாசா என்ன தேடி வந்திருக்கிறாயே 2011 நேத்திரம் படித்த பரமேஸ்வரா. நல்லா இருந்து என்ன பண்றது கொண்டாடித்தான் இல்ல அடே, பகவானே, மனைவி இல்லையா? பார்வதி பார்வதி போயிட்டா நான் இருக்கிற போது நீயே கவலைப்படுற மாதிரி சேர்த்து விடுறேன். நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அல்ல பத்திரம் எல்லாம் எனக்கு பூரா நீ வகை கொடுத்தா பலிக்காது. ஆமா நான் வளம் கொடுத்தா பலி கூட சாபத்தை கொடுத்து போயிட்டா உண்மைதான் நான் கொடுத்த பலிக்காது. நீ கொடுத்தா பலி என்ன சொல்ற நான் தாத்துக்கு தேச பரமேசன். இப்பதான் கஞ்சா மனைவியோட சேர்த்து விடுறேன். சரியா ஒரு வாங்க
நீ யாருப்பா நீ வேணா என்ன மனம் பண்ற நீங்க நகரியா ஆண்டு வரக்கூடிய பங்கிரி பன்னிகரி சில்லிக்கடை காலையில வைக்கிறது கடைக்கு போகலாம் கருமாக்கத்துக்கு போகலாம் ஆளு என்னப்பா வேணுப்ப நீங்க நகரியா ஆண்டு வரக்கூடிய என் பேரு எரிகண்டாசுரன் நீதா எரிகண்டாசுரனா என் தம்பியாகியே யமகண்டாசுரனை கொண்டாட கொன்னது நானப்பா என் பயத்தவன் நீயும் தேவர் தானே ஆமா மும்முரித்தல் வருவன் தானே அதனால அடியாத செல்வம் என் மகனை வெட்டி உன் மனைவி இடத்தில் வர வாங்கியிருக்கிறேன் உன் மனைவியை சிறையில் வைத்திருக்கிறேன் மனைவி இடத்துல தான் வரவாங்கய்யா உன் மனைவி எங்க இருக்கிறா எங்க இருக்கிறா சிறைச்சால இருக்கிறா நான் என்ன பண்ணணும் 2 பேர் போய் ஜாயின் ஆகுங்க அவங்கட்டியா மறுபடியும் அவங்ககிட்ட பையிலை அந்த தேவ பூசிங்களை காணோம் சத்தியலோகத்தில் ஏதோ சத்தமாகிறது மந்திரியாரே யாரோ ஒரு பக்தன் என்னை தேடி வந்திருப்பது போல் தெரிகிறது. அது தெரியுது. எங்க ஜாமி தூக்கத்துல எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு வர குளிர் ஒண்ணு போட்டு தள்ளுது. சத்தியலோகத்தில் பனி அதிகமாகி விட்டதா? பனி கொஞ்சம் கட்டுப்படுத்து ஜாமி. அது என்னால் முடியாது. யார பனி? சாமி யார் நீ? நீதான் பிண்டம் பிடிக்கக்கூடியவர்கள். நானே பிண்டம் பிடிப்பவன். ஆமா. வணங்க. உன்னை எப்படி பிடிச்சிருக்கிறார்? அவன் என்னை போலவே இருப்பான் பார். என்னை எப்படி பிடிச்சிருக்கிறார்? நாங்க ரெண்டு பேரும் உடன்பிறப்பு அப்படிதான் இருப்போம். உடன்பிறப்பு. அப்படியா? ஆமா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஒரே மாதிரி. நான் தனி. நீ தனி காட்டி சிங்கம். ஆனா உனக்கு அவுத்து விட்டா தொங்கும். என்னடா தொங்கும்? ஆரப்பா பக்தனே. ஆனால் நீங்கிட்ட கதையை ஆண்டு வரக்கூடிய என் பேரு சத்தியலோகத்தை தேடி பிரமனை காண வந்திருக்கிறாய். என் பாவத்தை பணிந்து விட்டு வேண்டும் என்ற வரங்களை வாங்கிக்க. நான் மரம் வாங்கவில்லை. இந்த பிரம்மதேவனுக்கே மறந்து வந்திருக்கிறாயா? நான் தான் கடவுள். அப்படியா? பிரமானான். அது ஒன்னால் முடியுமா? தேவர்களே நான் தான். என்னதான் கும்பிடுற எந்த கடவுளும் ஒருபாடு முடியாது. நாங்கள் தான் கடவுள். ஆனால் சாகாதவன், ஏகாதவன், அழியாத செல்வம் யாராலையுமே கொல்லவா வெல்லவா முடியாது. அப்பேற்பட்ட வரம் வாங்கியிருக்கிறேன் சத்தியிடத்தில். அப்படியா? மரம் வாங்கினேன், சக்தியை சிறையில் வைத்தேன், ஈசனை சிறையில் வைத்தேன். உண்மையாக? உண்மையாக. அதனாலே இந்த குடிக்கக்கூடிய பிரமன் மும்முரித்தில் ஒருவன் இருந்தா நான் ஒருவன் தான் இருக்கணும். எனக்கு எதிரிகள் யாருமே இருக்கக்கூடாது.
சரியான எதிரி. தேவ பூசிக்கல என் தம்பியாகிய யமகண்டா சூரனை சக்கரத்தினால் மடித்தானே அந்த கண்ணன். அவர் வைகுண்டத்தில் அல்லவா இருப்பார். போதல் தலை ஓடி விடுங்க. யாருக்கு சங்கு துபாவரிய ஆண்டு வரைக்குரிய செறிவந்த நாராயணன் இங்க இருக்கிறான். அண்ணவங்கிட்ட போலாம். சரி போலாம். கேளுங்கள் சபையர்களே, எரிகின்றா சூரன் தேவரை சிறைப்படுத்தி விட்டு வைகுந்த நிலையில் இதே சமயத்தில் ஆமா ஏப்பா என் மனைவியாவே இப்படி ஆதிசக்திக்கு நான் ஒரு வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும் சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்தேன். சரி. அந்த கேடுகட்டு சண்டாளி ஒருவேளை காலத்துக்கு நீ யாரு வந்து வந்தவர்கள் வரம் கேட்டா வரம் கொடுக்க கூடாது சாபத்தை எழுதி விட்டா. சரி. நான் வரம் கொடுக்க முடியாது எரியண்டா சூரனுக்கு அவனிடத்துல போய் வரவாங்கன்னு சொன்னேன். அவன் போய் எப்படி வரவாங்கனா என்ன செஞ்சாலும் தெரியல. சரி. அவன் எல்லாத்தையுமே சித்திரவதை செய்யறான். அதனால அவனை எப்படியாவது அழித்தே தீரணும். என் தந்தை ஆகிய மாயவன் எம்பெருமானை அழைப்போம். அப்படியா? துதி செய்வோம். இதோ இப்பொழுதே துதி செய்வோம். ஸ்ரீமத் நாராயண கோவிந்தா. என் தந்தையாகிய எம்பெருமானை அழைக்கும் பொழுது இதோ என் தந்தையாகிய நாராயணன் ஏறி பவனி வரக்கூடிய வெறுநாள் சத்தம் கேட்கிறது. சங்குநாதம் முழங்குகிறது. சற்று நேரம் விவரம் இருப்போம். ஆகட்டுமா?
எப்படி ஜாமி நடந்தா வந்திருக்குமா இல்ல பக்கம் தானே இப்பதான் வந்து அப்படி விடியலாம் அப்படியா சாத்தாகி சுவாமி 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 என் பலம் தெரியாது விளையாடுறது நான் வீட்டுக்கு வந்து நாளைக்கு கேட்டு பாக்குறேன் பலம் எப்படின்னு நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை எந்திரிச்சு போறீங்க உட்காருங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஊத்த முடிக்கலாம் பால் கறக்க போறாங்கடா பால்லாம் நான் வந்து கறந்து கொடுக்குறேருங்க மூஞ்சி இருக்காது நிறைந்திருக்கும் தெய்வீகமான சபை. ஆமா இந்த தெய்வீகமான சபையில் ஆண்களாக பிறந்த அப்பமார்களும் சரி பெண்களாக பிறந்த நம்ம தாய் குலமும் இன்னும் கலையை கற்றுணர்ந்த குறிப்பறிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா கற்றது கைமண் அளவு கலகாத உலக அளவு. கண்டிப்பா இன்று வைகுண்ட ஏகாதசி. இப்ப நான் 5 மணிக்கு கற்ற சொர்க்கவாசல் கண்டிப்பா சாமி இப்ப சொர்க்கவாசல் 5 மணிக்கு திறந்து இருக்கிறான். அந்த டைமுக்கு பகவான் வந்துக்கிறேன். எப்படா ஆயிட்டீங்க இப்ப சொர்க்கவாசல் திறக்கிற டைம் அந்த சொர்க்கவாசல் திறக்கிற டைம்ல இந்த பகவான் எம்பெருமான் காட்சி தந்திருக்கிறான். ஆமா மரம் கேட்டா கொடுப்பீங்க. சரி நாளைக்கு கொடுக்கலாம். சரி அப்படி இருப்பினா ஐயா வாங்கிய ஐயா பிடிக்க பட்டாபி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் மாண்டு வைகுந்தம் சால்வாக சாமீப சாதிக்கும் என்று சொல்லக்கூடிய அவர் கட்டாயம் 4ஆம் வரையில் தான் அணிஞ்சிருக்கணும். காரணம் என்னன்னா இப்ப சொர்க்கவாசல் திறக்கிறப்ப இந்த பகவான் வாயில வார்த்துறான். ஆமா யாரும் கடவுளை கண்ணல் கண்டதில்லை. ஆமா உள்ளமே கோயில் உணர்வே தெய்வம். உண்மைதான். அந்த பகவான் வேஷத்துல இவெல்லாத்துக்கு வையாபுரி கவுண்ட் வார்த்தோம்னா அவர் கட்டாயம் சொத்து சேர்ந்தது. கண்டிப்பா பட்டாபி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா. சரி அந்த வெங்கடராம பெருமாள் பேர் கொண்டாடலவா? ஆமா அதனால் அவர் கட்டாயம் 4ஆம் வரி சேர அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறு ஒன்று மூங்கல் போல் ஜலத்து. சரி அந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருடைய யாரும் வளர வேண்டும். இருந்தாலும் பட்டாபி கவுண்ட் எப்படி தெரியுமா? அப்படி ஒரு நாள் பட்டாபி கவுண்டரை பார்க்க போறோமா நம்ம எல்லாரும் பார்க்க போறோமா
வெங்கடாச்சலபதி பேர் பயிற்சினால்தான் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு சேர்த்துக்கிறார். ஆமா சாமி உண்மைதான். எல்லாருக்கும் சாவு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த சொர்க்க வாசல் திறக்கிறப்ப இந்த பகவான் வாயில பார்த்தோம்னா அவர் கட்டாயம் 4ஆம் வயசு சேருவார். அவர்கள் குடும்பம் அருகு போல் வேறுண்டு மூங்கில் போல் தலையெடுத்து இந்த எம்பெருமான் கோபுரம் எப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி வளர்கிறதோ அவருக்குடைய ஆதரவு வளர வேண்டும். இருந்தாலும் என்ன ராஜசபையில் சிங்கார மேடையில நான் ஓடோடி வந்தனே யாரு நீ முதுகுமிட்டு ரமேஷ் இப்பதான் ஓடியா உடனே நேரத்தில் நான் யாரு நீங்க சொன்னாதானே தெரியும். சொல்லவா? மார்கழி மாசத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி திதியில அந்த பகவானுடைய பேரை கேட்டா நம்ம உயிர் சொர்க்கம் போகுமா? அதனால சொல்றேன், பொறுப்பா கேட்கல. கேக்குறேன். நீ சொர்க்கம் போக முடியாது தாயா. நான் சொர்க்கம் போக முடியாது. போக முடியாது. உங்கெல்லாம் கரைச்சத்தமே நம்ம சொர்க்கம். ஏமா பேசாருண்ணா. நீ சொர்க்கம் போக முடியாது. இப்படி பெத்தவங்க எல்லாம் கெட்ட பேசி பேசுற நீ எல்லாம் போவாங்கடா சாமி. உங்க இப்பேற்பட்ட மவராஜன் பட்டாபி என்கின்ற வெங்கடாஜல ஐயாலாம் போயிட்டாரு. நீ எப்ப சாமி போவ? நீ எல்லாம் முன்ன போனாதான் நான் பின்னாடி வர முடியாது. ஒருத்தனும் போய் என்ன பண்றது? நீங்க ஒவ்வொரு ஆளும் வந்தா தான் மேல போய் செட்டு கட்டி கூத்தாட முடியும். ஒருத்தனும் போய் என்ன உடப்பிடிச்சிட்டு இருக்கிறதா?
சாத்தகி ஓய். நாங்கள் அறிவோம் நமோ நாராயணன் சரி. பரவாசுதேவன் மூலாதாரணன் அவதி அக்கோய் அவதி திருக்கோணன் அகனன் முகனன் மகனன் சிகனன் ஓங்காரன் வீரசூரன் பரபெருமகன் வீரன் சம்பாரன் தேவரத்தனன் தயாளரட்சகன் தீர்வேதன் புருஷவேதன் வேதசாஸ்திரன் பிராண பக்தவச்சலன் கந்த திருஷ்டி வீர சம்பாரன் திருக்கோண பவனகிரகன் அகன முதல் 51 கோணமும் அஷ்டக்கலைகனன் மகத்துவன் உதாரணன் கோலன் காலன் தாயன் கிண்ணாரன் கம்புடன் கடகாந்தன் சித்தி வித்தியபாதன் சரி தேவமுனி சகலபத்த வச்சலன் நித்திய கல்யாணன் பரமதயாளன் கிருஷ்ணகாசவன் லோகநாயகன் முருகன் தேவகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் மனந்தாமன் ஆதி மத்தியநந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தரமோந்தன் பத்மநாதன் தாமோதரன் மச்ச கூர்மவராகன் வாமனவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் ஸ்ரீராமன் ஜெயராமன் கலிக்கன் கலிக்கு திருவேகரமன் கொடிய சூரிய பிரகாசன் திவ்ய பரிமளகாந்தன் கஸ்தூரி பல்லவன் குங்கமலங்கிதன் மரண உற்றுதன் நீலாம்பரணன் ரத்தசுரபன் புருஷலீலன் வினோதரன் அண்டரண்ட பகிரண்ட பிரம்மகாண்ட உத்தராண்ட நாகதாண்ட சிறிதாண்ட மண்டலன் குண்டலிகரன் புருஷோத்தமன் கண்டலவாயன் சைந்து சக்கரன் தாமோதரன் தசவதாரன் கோதண்டன் பஞ்சாயுதன் குருகுலத்தாசன் கோவிந்த அருணன் ஒருவனை கேட்கும் உலகையாள மன்னன் சுவண்ணின் பாதம் மங்குஷ்டரம இப்படி சொல்லப்பட்ட 1008 அவதாரம் சரி மகாவிஷ்ணு மனோன்மணி பார்த்தசாரதி பாண்டகசாயனன் பாரவந்தோன் பத்மநாதன் பாண்டவத்தூதன் ஹரிராமன் ஸ்ரீராமன் கோதலராமன் ஜனகராமன் அயோத்திராமன் அகலகராமன் சுகந்தராமன் தாரகராமன் ஜானகிராமன் மலை பெருமாள் செந்தாய் பெருமாள் கேடகம்பத்தூர் கலி நரசிம்மன் இப்படி சொல்லப்பட்ட எண்ணற்ற பெயர்களை கொண்ட என் பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன் அதான் சின்ன கண்ணை சின்ன கண்ணன் சீமனகட நாராயணி டேய் ஸ்ரீமந்த நாராயணன் காத்தால யாகதேசத்துல சாப்பாங்க மட்ட மத்தியானத்துல மாமியாட்டு போனவன் டேய் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர்கள் சாப்பிடுவாங்க ஊம் யாரு இல்ல ஊம் நான் அந்த வேலைக்கு போறேன் ஊன்னு சொல்றேன் அப்படின்னு அகம் என்னும் விளையாட்டு 1008 என் அவதாரமோ 108 சரி அதில் தாங்கிய தசவதாரம் 10 அப்படி இருப்பினும் இந்த பகவான் எதற்காக பிறந்தேன் என்றால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை தலை நிட்டுறீங்க சரி எப்பொழுது நாட்டில் எனக்கு விஷயம் போல எனக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியுமா ஆமாடா சாமி எதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா சாமி எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ரொம்ப நாளா தீராத பாக்கீங்க சரி இன்னைக்கு என்ன கூத்துக்கு வரக்குல்ல என்கிட்ட காசு 200 ரூபா கொடுத்து கூத்துக்கு போயிட்டோன்னு சொல்றான் சரி நல்லா தானே அது இல்லாம நீங்க எங்க வீட்டுக்கு என் மாமனாரு என் மச்சனா என் மாமியா பின்னால் நாய் வந்தா கடிச்சு போட்டு சகல போய் சட்டி போட்டோடா வந்துடுறான் என் மச்சனே என் மாமனாரு என் சகல எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துக்கிறாங்க சரி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எனக்கு 200 ரூபா காசு கொடுத்து நீ கூத்துக்கு போயிட்டு வாங்குற ரொம்ப நாள் பகை சரி நானும் காசு வாங்கி சோப்பில் போட்டுட்டு வந்துட்டேன் இந்த நேரத்துல நான் கூத்தாடுறேன் எங்க வீட்டுக்காரி என்ன பண்ற சொல்லு பாக்கலாம் டேய் சந்தேகப்படாத கட்டணம் போட்டு அடி மேல டேய் சாமி அந்த ராமாயணம்ல எனக்கு தேவையில்ல எங்க வீட்டுக்காரி என்ன பண்றா டேய் வேணாடா விடிகாதா சொல்லி சாமிங்கிறேன் கடவுள் தானே சொல்லு அந்த அதெல்லாம் உனக்கு தேவையில்லாம எங்க வீட்டுக்காரி என்ன பண்றா அது சொல்லு எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லுங்காட்டி இப்ப நீ தானே எல்லாம் தெரியும்னு சொன்ன ஆமா இப்ப வீட்டுக்காரி என் கண்ணுக்கு தெரியுதா எங்க வீட்டுக்காரி வாங்கன்னு தெரியும் என்ன சாமி எப்படி எப்படி சாமி தெரியும் ஞான கண்ணால் தெரியாதா ஞான கண்ணால சாமி இப்ப 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 உன்னுடைய மனைவி காத்தால 5:45 உன்னை போல ஒரு பையனை அப்படியே கட்டி இருக்கமா முடிச்சு முத்தம் கொடுத்துருக்குறாப்பா என்னப்பா பண்றோம் எங்க வீட்டுக்காரியா மத்தாரு கொள்ளுகாரு கொட்டிக்காரு தம்பி
காலையில எங்க ஊர் தார்மானி ஸ்டேஷனுக்கு 3 பேர் வந்துருங்க. என்ன கொலாய்க்கு இப்பயே நான் போய் என் பொண்டாட்டி நான் வெட்டுறேன். நீ வேணா போனா என் வீட்டுக்காரர் என்ன வெட்டிவிட்டு நான் ஜெயிலுக்கு வந்து உங்களை 3 பேரையும் ஜாமீன் எடுத்துக்கிறேன். நேரம் போச்சு சாமி கேளுங்க நீ எப்ப போய் சாமி அவன போய் என் வீட்டுக்கு 50 கிலோமீட்டர் வரும்பா. எப்ப நீ போய் வெட்டிட்டு வர்றது என்ன கேளு சாமி ஏதோ தெரிஞ்சு தெரியாம கேட்டுவிட்டேன். உங்க 4.5 காலையும் முடிச்சுக்கிறீங்க. 4.5 காலுக்கு சாமி கால் 2 காலு கை 2 காலு சென்டர்ல குழம்பு இல்லாத ஒரு 1/2 காலுக்கு சாமி எங்க வீட்டுக்காரி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கிறான்னு சொல்றீங்களா? இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரனா, இல்ல எங்க மச்சன்னா, இல்ல எங்க மாமனாரா? சாமி சொல்லு சாமி சீக்கிரம். சாமி சாமி கை விட்டுறாது சாமி சொல்லு சாமி. சாமி சீக்கிரம் சொல்லு சாமி. நான் முன்னையே சொன்ன உனக்கு சந்தேகம் வேண்டான்னு. சாமி கொலாய் மூட்டி சொல்லு சாமி. சந்தேகம் எனக்கு வருது நான் கேக்குறேன். உன்னை போல ஒரு ஆடவன் சொன்னேன் உன்னையாட்டம் மாவன் தானே இருப்பான். ஆமா சாமி. காத்தால இருந்து அப்பனை காணுன்னு அழுவேன். அதிகாலையில் வந்துருவான் உனக்கு நிறைய வாங்கிட்டு வரான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொண்டு இருக்கான். அட என் பையனை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஏங்க மத்தாலக்கார இந்நேரம் நான் சாமி பேச்சு கேட்டு என் பொண்டாடி நான் போய் வெட்டி கொண்டு இருந்தா நாளையில நான் சோத்துக்கு என்னத்தான் பண்ணுவேன். இது உங்க ஊரா? ஊட்டி ஏக்குறாங்க. பரவாயில்ல நல்ல பெஸ்டா போச்சு. போடுவா கல்ல தூக்கி தலைமால. சரி இப்பொழுது தேவர்களெல்லாம் ஒன்று கூடி சரி இந்த பரந்தாமனை அழைக்கிறார்கள். ஒடியா காரணம் என்னவென்று தெரியவில்லை. நான் போய் பிரசன்ட் ஆகலாம். பிரசன்ட் ஆகலாம். தேவனை பார்க்கலாம் வாங்க. அப்படி தந்தையே தாவி ஆகிய எரிகண்டாசூரன் எங்களை எல்லாம் சிறைப்பிடித்து விட்டான். உண்மைதான் மைத்துனா. எங்கப்பா சத்து? அந்த சக்தினால வந்தப்ப இத்தனை பிரச்சனையுமே. எப்படி உன் தங்கச்சி வாய் வச்சு சும்மா இருந்தாதாயா ஆவுனா இருங்கப்பா சண்டை ஆவுனா என் மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ஒரு சந்தேகம். உடனே வாக்குவாதம் வந்துச்சு. ஒருவரோட காலம் என்னை விட்டு பிரிஞ்சு போ, மலையாள தேசத்துல சக்க தேவதையா போன்னு சபிச்சேன். நான் போய் சக்கரை தேவதையா 1 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறல யாரு வந்து வர கேட்டா உனக்கு பழிக்கூடாது சாப்பிட மாட்டா. சரி தெரியண்டா தூரம் என்கிட்ட வரத்துக்கு வந்தான். என்னால முடியாதுப்பா என் மனைவி சக்கரை அப்படியே நான் வரம் கொடுத்தாலும் அது பலிக்காது அப்படின்னு சொல்லி அங்க நம்பினேன். அந்த பாவி செண்டாடி என்னன்னு வரம் கொடுத்தா ஏது வரம் கொடுத்தாலும் ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப வந்து சகல தேவரையும் வந்து சித்திரவதை பண்றான். நீ தான் அழிக்கக்கூடிய பொறுப்பேற்றவனாச்சு. எப்படியாவது மச்சான் அந்த ஆளை முன்ன அழிச்சு விடுது. ஒரு வேலை முடியுது பெருமதியா பாருப்பா குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி நெடுங்கிறாப்ல. பாப்பாஜி விடு ஒரு அடி அப்படி இடியாட்டே இறங்கிட்டேன். இந்த கருவாடிக்கு கட்டி வச்சேன். என் பொழப்பா போச்சேன். நல்லவனு கட்டி வச்சு அவன் குடிக்காட்டு கட்டி வச்சு தந்தையே இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. எப்படியாவது இடுக்கத்தை தீர்த்து விடுங்க தந்தையே. தங்கா அவனுக்கு எப்படி வர கொடுத்தா? அதாவது வேகாத உடல் அறியாத செல்வம் எந்த ஆடவர் கையாலையும் மரணம் என்பது ஏற்படக்கூடாது என்று வரத்து கொடுத்திருக்கிறேன். சரி அதுக்கு கையில் இருக்கப்பட்ட வேலை சாட்டை சுத்தமா எல்லாமே பிடிக்கிட்டாருன்னா ஏமா அதெல்லாம் புரியுதானே? இப்ப அவனை சொல்றதுன்னா எப்படிமா? அது உன்னால்தான் முடியும். அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறோம். பெருமதேவா தந்தையே அவனிடம் சுத்தமாந்தாடி வீர சாட்டை ஜோல்னா போய் உண்மைதான். இதெல்லாம் இருக்கிறவர்கள் அவனை யாராலையும் கொல்ல முடியாது. அப்படியா? பண்டார பற்றி வேற வச்சிட்டு இருக்கிறான். அதனால அவனுக்கு அந்த பொருள்கள் அவன் கையில உள்ள வருது. சரி அது யாராலையும் வெல்ல முடியாது. அதற்கு என்ன தந்தையே? அதனால் என் தேவி லட்சுமியை ஒற்றையால் ரூபம் கொண்டு நானும் வேடனாக வேடம் தரித்து உணவனாக வேடம் தரித்து இருவர்களும் விளையாடுறோம். அவங்க சண்டைக்கு போனா என்னையும் ஜெயிக்க முடியாது. 2 பேரும் நாங்க விளையாடணும் வச்சுக்க. அந்த நேரத்துல அங்க வருவான். நான் மோடி வைக்கிறேன் எடுக்கிறானும்பா. அந்த நேரத்துல மோடி எடுத்தா அந்த வரமும் பலிக்காது. அந்த பண்டார வெட்டி வீர சாட்டை சுக்குமாந்தடி ஜோல்னா பயிர் அத்தனை வாங்கிடலாம். அப்புறம் அவனை கொண்டு போடலாம். இப்ப என் மனைவி வரா பாரு. அப்படியா?
ஆமா ஆமா. அரே எங்க சாமி மூடி திறக்கணும்? மோடி 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 எடுக்கணும். கையை வச்சு காட்டுறேன் மேங்கல் பையா முடி இங்க தான் இங்க தோற ஏயா இங்க வா. மோடி தூரம்னு சொல்றல. மோடியே இங்க தான் இருக்குது. அரே சாமி, நீங்க யார் இப்படி வந்துக்கிறீங்க? வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணுடைய மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமி நானு. ஆதிலட்சுமி. அதாவது தேவாதி தேவரெல்லாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறாங்க. யாரு? நிகடகிரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய எரிகண்டா சோரனாகப்பட்டவன் ஆமா சிறைபிடித்து வைத்திருக்கிறான். சரி சரி மன்னவா, இந்த குளத்து வேலை உனக்கு அமைஞ்சு இருக்குது. ஆகட்டுங்க. எங்களை கண்டா அந்த எருகண்டா சோழன் விட மாட்டான். அவனிடம் சென்று தந்திரமாக பேசி அந்த மோடியை எடு, நாங்க பிறகு வரோம். என்னங்க தேவருக்கு எடுக்கும்னா தாங்களுக்கே எடுக்கும்னா நான் பொறுத்து கொள்ள முடியுமா? நான் இருக்கிறேங்க. சரி, இப்பயே நிகடகிரி போறேன். தேவர் அவையத்தை நான் காக்கிறேன். ஆகட்டுங்க, ஆகட்டும். தேவ பூஜைகளை நீதான சிறையில வச்ச. அரே 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 சாமி வாண்ணா கூசாமி. வாட்டி சூத்து காட்டுற உனக்கு. அரே சாமி, அரே சாமி, நான் மலைநாட்டு குளத்தி சாமி. அரே சாமி, எங்கேயோ இங்க மூடி திறக்கணுமா சாமி? மூடி திறக்கறியா? திறப்பையா? அரே சாமி, ஏதோ என்னால முடியும். மூடி இல்ல, ரத்த மோடி ரணமோடி. அரே ரத்த மோடி ரணமோடி. மோடியை போய் கூட்டிட்டு வர முடியாது. இங்க வெய்ய ஏதாவது சீக்கிரம். அரே சாமி, என்னால முடிஞ்சவர்கள் எடுக்கிறேன். எனக்கு தான் சன்மானத்தை கொடுங்க. என் வயிற்று பழப்புக்காக வந்திருக்கேன். அரே சாமி, அப்படி நான் அந்த மோடி எடுத்துட்டு நீ என்ன கொடுப்ப? மோடி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிற. எதுக்காக எடுக்கிறதுக்கு வந்திருக்கிற? என்ன காரணம்? அரே சாமி, ஏதோ வயிற்று பழப்பு. அரே சாமி, நீ ஏதோ 5 or 10 நீ கொடுத்தீனா அதை வாங்கி என் வயிற்று பழப்புக்கு நான் பொழைச்சிட்டு போகுது சாமி. அப்படி எடுக்கலன்னா? அரே சாமி, நீ என்ன சொன்னாலும் அடக்க சாமி. நான் சொல்றதுக்கெல்லாம் கேட்கிறேன். ஆமா சாமி. அரே சாமி, அப்படி நான் எடுத்துட்டா, அப்படி அந்த ரணமோடி எடுத்துட்டா நீ என்ன சாமி செய்கிற? ஆனால் நீ சொல்றத நான் கேட்கிறேன். ஆமா, நான் சொல்றத நீ கேட்கணும். அதே நான் மோடி எடுக்காவிட்டா நீ சொல்றத நான் கேட்கிறேன். எடுத்துட்டு வாடா. அரே நான் வெட்டி போட போடுவாங்க. பால் கருக்கு போவாங்க. ஏடா கோடு போட்டு ஏய் ரெண்டு மாடி இருக்குதுடா. அது ஒன்னு எடுத்து அது ரெண்டு எடுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் அதெல்லாம் எடுக்க முடியாது. நீ பவர்ஃபுல்லா மறந்து வச்சுக்கிற. ஏய் ஜக்கமா வண்டி
ஜக்கம்மா மணி போட்டு நக்கம்மா. அம்மா மலையாள செக்கம்மா தேவாதி தேவரை காக்க வேண்டும் சுவாமி. அம்மா ஆதிபராசக்தி தாயே நீதான் எனக்கு துணை வர வேண்டும் அம்மா. எடுக்க முடியாதுடா. ஏன் கொளுத்து உள்ள கிடக்கு. குறையுது. வாய ஒழுங்குனே மரியாதை கூட்டுங்க வாயா. வா. இது எத்தனை? அது 4 இது 3 இதோட அரசாத்தனா 7:30. 7 ரவுண்டுக்கு ஆரம்பிச்சிச்சு. டைம் தாண்டா 7:30. டைம் 7 இல்ல உனக்கே 7. இன்னும் ஒரு நேரத்துல சாவ போற 2 மாடி. ஏய் அப்ப சாக முடியாது. இன்னும் ஒரு மாடி தான் இது. ஒரு மோடி கொண்டு போட்டா எப்படா ஆச்சு? ஆதிபராசக்தி அதாவது அந்த அரக்கங்கிட்ட இருக்கக்கூடிய பண்டார பெட்டியில இருந்து நான் எப்படியோ சந்திரமான அனுமதி எடுத்து உங்களை பண்டார பெட்டியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன். இனிமேல் தேவையிட இருந்து நீங்க தான் விடுதலை காக்க வேண்டும். ஆமாம்மா. இருந்தாலும் அந்த அரக்கன் இருந்தால் இன்னும் அதாகதம் செய்வான். அதனால என் கரங்கள் இருக்கின்ற சுழல் தருகின்றேன். அவனை மன்னித்து விடு. அப்படியா? நாங்களே மடிக்கலம்மா. அம்மா அவ சாந்த சொல்லக்கூடிய அவள் கோவம் வராத அவள் லட்சுமி சங்கார குணம் படுத்தவன் நீதான். நீங்களே கொண்டு கூட அவனை. ஆண்டவா இப்பொழுது அந்த ரத்த மோடி ரண மோடி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் 6 சொல் மந்திரம் 3 சொல் மந்திரம் எல்லாத்தையும் வென்று இப்பொழுது அந்த மோடிகள் எல்லாம் எடுத்தாச்சு. சோழனை கொண்டுட்டுங்க. தேவர்களெல்லாம் விடுதலை ஆச்சு. இனிமேலாவது புருஷங்கிட்ட சேர்ந்து பொறுப்பா போலைமா. நானும் சென்று வருகின்றேன். கேளு சபையார்களே, நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் சிறந்த நம்ம தாய் நாடு தலைநகரம் விளாடுபுரம் மச்ச நாட்டுக்கு ஒப்பாகிய சிலநாய்க்குன்னு கிராமத்தை சேர்ந்த பட்டாப்பி என்கின்ற வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் செத்த சிவன்பதி மாண்டு வைகுந்தம் சால்வாக சாமீப சாரிஜம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி முக்திமா சேர்ந்த காரணத்தினால் அவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த எரிகண்டா சோழ சங்காரம் பக்கரகேது பலி என்னும் நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் செய்தோம், ஆடினோம், ஆடி பிடித்தோம். இந்த நாடகத்தில் ஏதேனும் குற்றம் இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கபடி சிறந்தால் வணங்குகின்றோம்.